அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சாப்டர் வைஸ்க்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் 7 புக்லெட்ஸ் வந்துடும். அந்த 7 புக்லெட்ஸில் 5 புக்லெட் வெறும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ஒரு புக்லெட் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனு, ஒரு புக்லெட் ஃபார்முலா புக்லெட். டோட்டலாக 7 புக்லெட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணிடுவேன். ஸோ எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வெட்னஸ்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளில் டெஸ்ட் வந்துட்டுருக்கும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி சண்டே டெஸ்ட் மட்டும்தான். ஸோ வேணுன்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ரிஜிஸ்டர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ கொஷின் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக நான் யூடியூப் போட்டுகிட்டே வருவேன். மார்னிங் ஈவினிங் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே நோட் போட்டு எழுதுங்க. ஸோ நோட் போட்டு எழுதாமல் நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க. ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டாவே நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் டே டைமில் சப்ஜெக்ட் படிங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 9 பீரியடில் வந்து கொஷின் புக்லெட் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அந்த கொஷின் புக்லெட் உங்களுக்கு தலைக்கு கீழே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு கொஷின்ஸ் கையில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 7 புக்லெட்ஸ் வரும். ஒவ்வொரு புக்லெட்டுமே வேறு மாதிரி கொஷின் கலெக்ஷன்ஸை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நான் போடுற வீடியோஸ் பார்க்கணும், ப்ளஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கம்ப்ளீட் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதனோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், அதனோட சொல்யூஷன்ஸ் பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். கேட்டிருந்தாங்க, சரி போல் இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் வீடியோ கொடுங்க அப்படி சொல்லி இன்னைக்கு கால் பண்ணி ஒரு கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்களும் கேளுங்க, இந்த கான்செப்ட் கொஞ்சம் வீடியோ கொடுங்க சார் அப்படின்னா அதுக்கேற்ற கான்செப்ட் ஃபுல்லாக நான் வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் முக்கியமாக உங்கள் கையில் இருக்கணும். அதை புக் பண்ண மறந்துடாதீங்க. சார் எக்ஸாம் வருமா வராதா? டெஃபினட்டாக வரும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்ன்றது நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 6 மந்த் படிச்சுட்டு எக்ஸாம் வராதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வேறு ஒர்க்கை பார்க்க போயிட்டீங்கன்னா நீங்கள் படிச்சதே வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ரொட்டீனாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த வேலைக்குள்ளே நம்ம வந்துட்டோமா அப்படின்றது நீங்கள் உணர கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஃபைன். இப்போ செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செட் டு பி ஹோமோஜினியஸ்னா இஃப் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேனிஷ் ஆகிடும். ஓகே, முக்கியமாக இந்த ஏ வந்து நான் ஜீரோ கோஎஃபிஷியன்ட், ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் டைப் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த homogeneous equation is the most general form of the solution containing many arbitrary constant as the order of the differential equation. சப்போஸ் இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஜென்ரல் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து 2 இருக்கும். சப்போஸ் ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ஜென்ரல் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து n கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து கண்டிப்பாக 0 ஆகணும். சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஆர்டர் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் நத்திங் பட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனாக இருக்கும். பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் அப்டெண்ட் பை அசைனிங் பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு பர்டிகுலர் வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா கிடைக்கிற அவுட்புட் தான் என்னது உங்களுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன். அப்போது ஜென்ரல் சொல்யூஷனை பொறுத்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் ஆர்டர்னா 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக இருந்தாகும். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம். த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. y double dash plus by dash plus cy equal to 0 where abc are constant. சப்போஸ் y equal to e power mx சொல்யூஷனாக நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்சலரி ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பாருங்களேன். இது y double dashனா m square times e power mx, ஏன்னா இது வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. e power mxஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், m times e power mx கிடைக்கும். அகைன் 1 டைம் பண்ணும்போது m square times e power mx கிடைக்கும். அப்போது am square plus bm plus some c equal to 0 வந்து நிற்கும். இதான் ஆக்சலரி ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த ஆக்சலரி ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து இது செகண்ட் ஆர்டர் இல்லைங்களா, இது quadratic ஃபார்மேட்டு. ஸோ quadratic ஃபார்மேட்டில் கண்டிப்பாக 2 ரூட்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபார்மேட் இருக்கலாம், 2 ரூட்ஸாக டிஸ்டிங்க்டாக இருக்கலாம். அப்போ m1 நாட் ஈக்குவல் டு m2. அப்போ அந்த கேஸில் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், y equal to c1 e power m1x plus c2 e power m2x. ஏன்னா 2 ரூட்ஸாக டிஸ்டிங்க்டட். சப்போஸ் ரிப்பீட்டட் ரூட்ஸ் வருது, இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆக்சிலரி கண்டுபிடிக்கிறீங்க, ஆக்சிலரியை சால்வ் பண்ணுறீங்க, ரூட்ஸ் வந்து வேரியேஷன் பார்க்குறீங்க. சப்போஸ் டிஸ்டிங் ரூட்ஸாக இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி,
ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருக்குது அப்படின்னா C1 + C2x e power mxன்னு கிடைச்சிரும். சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக வருது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு எழுதிப்போம். v power alpha x into C1 cos beta x plus C2 sin beta x. நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேங்க. ஸோ நிறைய இந்த கான்செப்ட் பார்த்துட்டு அப்படியே கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஊறப்பட்ட கொஷின் இருக்கும். நீங்கள் மான் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ரெண்டாவது இப்போ 2 சொல்யூஷன் இருக்குங்க. y1 y2 வந்து சொல்யூஷன் ஆஃப் த ஹோமோஜினியஸ் பார்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதோட லீனியர் காம்பினேஷன் ஒரு சொல்யூஷன் தான். இது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா சப்போஸ் y1 y2 ஆர் 2 சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னா then the linear combinations also solutions. ஓகே. அடுத்து லீனியர் இண்டிபெண்டன்ஸ்க்கான ராங்ஸ்கியன் கேஸ்னா சொல்லுது பாருங்க. 2 ஃபங்க்ஷன் y1 y2 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அந்த இன்டர்வல் ஐயா இருக்கு அப்படின்னா the ராங்ஸ்கியன் y1 y2 y1 dash y2 dash டெரிவேட்டிவ் இது ஆக்சுவலா. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். sin xம் cos x எடுத்துக்கோங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இது y1 இது y2ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா எப்படி செக் பண்ணுவீங்க? ராங்ஸ்கியன் போவீங்க. ஸோ y1 sin x y2 cos x. y1 டேஷ்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் sin x ஓட டெரிவேட்டிவ் cos x. y2 வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் இதுக்கான டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x. ஸோ அப்போ ராங்ஸ்கியன் அந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு செட்டுமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது போல லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வீடியோ கொடுப்பேன். லைனாக கொடுத்துட்டு வரேன். பிளேலிஸ்ட்டில் நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 270 வீடியோஸ் கிட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்கு. ஃபாலோ பண்ணேன். ஓகே. check the linearly independent using the Wronskian. ஒரு set of functions or solutions are linearly independent இருக்கு அப்படின்னா அதனுடைய Wronskian value வந்து கண்டிப்பா என்னவா இருக்கணும்? not equal to 0. ஓகே. ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னா அதனுடைய லீனியர் காம்பினேஷன்ஸுமே உங்களுக்கு என்னது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், செகண்ட் ஆர்டர்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கும், nth ஆர்டர்னா n கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ எங்க பாருங்க 2 டிஸ்டிங் ரியல் ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஃபார்மேட் கிடைக்குது. அப்போ m² - 5m + 6 = 0. இது ஸ்ப்ளிட் பண்ணிங்க m - 2 × m - 3 ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,3. அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். டிஸ்டிங் ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்னதுங்க? C1 e power m1x + C2 e power m2x வந்துருச்சா? அடுத்து சப்போஸ் ரிப்பீட்டட் ரூட்ஸ் வருது அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y double dash minus 4 into y dash plus 4y equal to 0. m square minus 4m plus 4 equal to 0 னா m minus 2 இதை எப்படி பாருங்க a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ m minus 2 whole square னா m ஓட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. ரூட்ஸ் வந்து 2. அப்போ அகைன் ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஃபார்முலா நமக்கு பார்த்துட்டோம். என்னது பாருங்க c1 plus c2x e power mx. ஸோ m தான் இங்கே 2. ஓகே. அப்படியே உட்கார வச்சிடுறீங்க. புரியுதுங்களா? அதே போல காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இது. ஸோ y double dash minus 2y dash plus 5ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா m square minus 2m plus 5. இது கொட்டாரிக்கில் சால்வ் பண்ணுங்க. b square minus 4ac m equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. ஸோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரூட்ஸ் 1 plus or minus 2n கிடைக்கும். இது ஆல்ஃபா, இது பீட்டா. e power alpha x c1 cos beta x c2 sin beta x. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இது போல நிறைய கொஷின்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு? ஸோ இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ்க்கு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ராங்ஸ்கியன் நெவர் 0. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ராங்ஸ்கியன் 0 ஆகுதுன்னா த்ரூ அவுட் இன்டர்வல்ல வந்து உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுடைய செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டாக போயிடும். பாருங்க. சப்போஸ் இஃப் தி ராங்ஸ்கியன் இஸ் 0னா y1 y2 சம் பாயிண்ட்லேயே இது 0 ஆகுதுன்னா த்ரூ அவுட் இன்டர்வல் லீனியர்லி டிபெண்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இது போல கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்மே நான் குரூப்பில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் இமீடியட்டாக ஆட் ஆகணும். ஸோ ஆட் ஆகிட்டு அந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். சும்மா ஏனோ தனலாம் படிக்கக்கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். உங்க கூட எவ்வளோ பேர் போட்டி போட போகிறாங்க அவங்களெல்லாம் மைண்டில் வச்சு தான் நீங்கள் படிக்கணும். சாதாரணமாக நம்ம படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே. பார்க்கலாம். நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் நான் கொடுப்பேன். சண்டே டெஸ்ட்டில் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனும் யூடியூப்பில் கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே நோட் போட்டு எழுதும். ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் கண்டென்ட்லாம் அவ்வளோ டீசெண்டாக இருக்கு, செம்மையாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுக்குறத நோட் போட்டு 10 நோட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் சார்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த நோட்டு நானே உங்கள்கிட்ட வாங்கிப்பேன், எனக்கு தேவைப்படுது. நான் கொடுக்குற கிளாஸஸ் வந்து ஒரு ஆர்டர் வைஸ் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, அந்த நோட் எனக்கு வேணும், அது நீங்கள் ரெடி பண்ணி வைங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் ரெடி பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக கற்றுக்கலாம். ஓகே. ஸோ எம்சிக்யூஸ் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847.
ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்க கைக்கு பார்சல் வரும். தேங்க் யூ.